சீமானுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இல்லை. ஆ இல்லை, அவங்க பெரியார் திட்டினாரு, ஆ அதனால அவருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பெரியார் திட்டினது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். ம் பெரியார் அவர் திட்டலாமா? அவர் சீமானுக்கெல்லாம் வாய்ஸ் இல்லை. ம் ஓட்டும் போட மாட்டோம். ம் பெரியார் திட்டினதுனால போட மாட்டோம். சூரியனுக்கு தான் போடுவோம். பெரியாரை திட்டுறதுக்காகவே அவரை புறக்கணிக்கிறீங்களா சீமானை? ஆமாம், அதனால தான் பொறுப்படிக்கிறோம். பெரியார் எப்போ திட்டினாரோ ஈரோட்டில் போடுவாங்களாங்க ஓட்டு அவர் மண்ணில். அண்ணா வெட்டு வாய்ப்பு இந்த தடவை வந்து ஆப்போசிட் எதுவும் கிடையாது. ஆளுங்கட்சி தான் வெட்டு வாய்ப்பு இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்கிறாங்க. சரிங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க ஓட்டு வாங்குவாங்க, பெரியார் இதனால கொஞ்சம் பின்னாடியும் ஏற்படும்னு நினைக்கிறேன். இப்போ சீமான் அவர்கள் பெரியாரை வந்து மிக கடுமையான சொற்களால் தாக்கி பேசுகிறாங்க. சரிங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் அது வந்து அவர் தனிப்பட்ட கருத்து தான். இருந்தாலும் அது வந்து ஆதாரம் இல்லை அப்படின்ட்டு பரவலாக இருக்குது. ஆதாரத்தோட வச்சு பேசுனா இதாக இருக்கும். இப்போ சீமான் அவர்கள் பெரியாரை இந்த அளவுக்கு கடுமையாக பேசுவதால் அவரோட வாக்கு வங்கி கூடுமா அது குறையும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் குறையும், கண்டிப்பாக குறையும். அதுக்கு என்ன காரணம் மெயினாக? இப்போ திராவிட கழகம் வந்து பெரியார்னால தான் கால் ஓடி வந்திருக்கு இத்தனை வருஷமா. ஆளுங்கட்சி மட்டும் சொல்ல, எல்லா கட்சியுமே பெரியாரை எடுத்த முன்னே நிற்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பெரியாரை வந்து ஆதாரம்லாம் பேசுனா வந்து அது பின்னாடி ஏற்படும்.